ஓம் காசி கால பைரவ சரணம் மாதா புவனேஸ்வரி திருவடி சரணம். இன்றைக்கி நம்ம 64 பைரவி சமேத பைரவருக்கு பழம் ஆவர்த்தியும் காய்கறி ஆவர்த்தியும் எப்படி வெட்டி சுத்தம் பண்ணு என்பது பார்ப்போம். இது மஞ்சப்பை, இது காம்பு பகுதி, இது அடிப்பகுதி. நம்ம இப்போ இந்த அடிப்பகுதியை தான் வெட்டணும். அடிப்பகுதியை வெட்டிட்டு ஒரு சுத்தமான கரண்டியை எடுத்து அதை சுத்தம் பண்ணணும். உள்ளுக்கலாம் இந்த பழங்களில் எல்லா பழங்களும், அதாவது பூசணிக்காய், பரங்கிக்காய், ஆரஞ்சு, எல்லோ லெமன், அப்புறம் மித்த எல்லா பழங்களும், என்ன பழங்களும் நம்ம எடுத்து பைரவருக்கு விளக்கு போடுவோம் இல்லை ஆவர்த்தி செய்யணுமோ, இந்த காம்பு பகுதி நம்ம எப்பயுமே நம்மளுக்கு தேவைப்படும். இதை வெட்டக்கூடாது, அடிப்பாகம் தான் வெட்டணும். இந்த அடிப்பாகத்தை வெட்டிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு, அப்புறம் அடிப்பாகம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்தைனாக செஞ்சுக்கலாம். இந்தமாரி வச்சு ஸ்தைனாக செஞ்சுக்கலாம். ஒரு சமயம் பழம் நிற்க முடியாது, ஆடும், கோணையாக இருக்கும் பழம். இப்போ நீங்கள் இந்த அடிப்பாகத்தை சுத்தம் பண்ணி இப்படி வச்சுட்டு அது மேலே இந்த பழத்தை வச்சிங்கன்னா அது நேராக நிற்கும். வெட்டி முடிஞ்சோன்னு பழத்தை சுத்தம் பண்ணி முடிஞ்சுன்னு ஒரு பழத்தில் மஞ்சள் தடணும். அதாவது பைரவி அம்மாவுக்கு மஞ்சள் தடவி வைக்கணும். அப்புறம் இன்னொன்று பழத்தில் பைரவர் அப்பாவுக்கு குங்குமம் தடவணும். இந்த மாதிரி குங்குமம் தடவி வச்சிடணும். இப்போ நம்ம பழத்தை சுத்தம் பண்ணிட்டோம். அது உள்ள மஞ்சளும் குங்குமமும் தடவிட்டோம். இது பைரவி அம்மாவுக்கு இந்த பைரவி அம்மாவோட மஞ்சள் கலர் மஞ்சள் தடவி இருக்கணும். அதில் ஒரு பேரிச்சை பழம் போட்டுட்டு கொஞ்சோண்டு பனக்கல்கண்டு போட்டு தேன் ஊற்றணும். அடுத்து குங்குமம் பூசினது பைரவர் ஐயாவுக்கு உள்ள ஆவர்த்தியில் அதே போல் ஒரு பேரிச்சை பழம் போட்டு கொஞ்சம் பனக்கல்கண்டு இட்டு 30 மிளகு தூள் செய்து போட்டு அதுலேயும் சிறிது தேன் இடணும். இப்போ நான் லேசாக தான் தேன் இட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஃபுல்லாக ஊற்றணும். இதில் 2 பழம்